ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அன்சார்ட்டட் சீரிஸோடைய ரெண்டாவது கேமுடைய கதை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். மற்ற அன்சார்ட்டட் கேம்ஸை விட இந்த கேம்ஸ் வந்து எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸாக வந்து இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த கேமில் இருக்கக்கூடிய ட்ரெயின் சீடை வந்து ஈடு கொடுக்குற அளவுக்கு இன்னி வரைக்குமே எந்த ஒரு கேமுமே வரலன்ட்டு வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கான ஒரு பெஸ்ட்டு ஆக்ஷன் அட்வென்ச்சர் சேசிங் சீன்லாம் இருக்கக்கூடிய ஒரு கேம்னா நம்ம வந்து அன்சார்ட்டட் 2 வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 1 பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு சில டிஃப்ரெண்ட்டான ஜோம்பி கிரியேச்சர்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். அதே மாதிரி 2லேயுமே வந்து ஒரு சில டிஃப்ரெண்ட்டான ஜாம்பி கிரியேச்சர்ஸ்லாம் வரும். இந்த 2 கேமில் மட்டும்தான் நம்ம வித்தியாசமான கிரியேச்சர்ஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக ஒரு கேம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அன்சார்ட்டட் 2 வந்து நம்ம சொல்லலாம். தி அமாங் தீவ்ஸ் அன்சார்ட்டட் 2 கதை என்ன சொல்லுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் வந்து எங்கே நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்தியாவுக்குள்ளே தான், அதாவது இந்த நேபாள் டிபெட் சைட்லலாம் வந்து நடக்கிற மாதிரி தான் வந்து கேம் வந்து காட்சி வந்து கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கதையுமே வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்கும். நம்ம வந்து ஃபேர் கிரை 4 வந்து நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து இந்த கேமோட என்விரான்மெண்ட் வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி கேம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் வந்து ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டுக்கு உள்ளாகி கரப்பாம்பூச்சி மாதிரி தலைகீழாக பறந்து கிடக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. உள்ளார நேத்தன் வந்து அடிபட்டு வந்து கிடக்கிறான். அவன் மயக்கத்தில் இருக்கான். அவன் கண்ணை திறந்து பார்த்த உடனே இது மாதிரி ட்ரெயின் வந்து மண்டையப்பட்ட பாம்பு மாதிரி வாயை பிறந்து கிடக்கிறத வந்து அவன் கவனிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் அந்த ட்ரெயின்லேருந்து எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்ந்து மேலே வந்து டாப்புக்கு வந்து வந்துடுறான். மேலே வந்து பார்த்தா ஒரே வந்து பனிமலையாக வந்து இருக்குது. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்ந்து போகிறப்போ அந்த இடத்துல ஒரு ஃப்ளாஷ்பேக்கை வந்து போட்டு விட்றாங்க. இந்த ட்ரெயின் விபத்து வந்து எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் மூலயமா காட்டுறாங்களாமா. அந்த ஃப்ளாஷ்பேக் என்ன சொல்லுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சின்ன ஐலாண்டில் கொஞ்சம் ஜாலியாக நேத்தன் பீர் வந்து குடிச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போது நேத்தனுடைய ஃப்ரெண்டான ஹாரி அப்படிங்கிறவன் அங்கே வரான். அதாவது இதுக்கு முன்னாடி இவங்க வந்து ஒன்றா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல் இருக்கு. இந்த மாதிரி அவன் நேத்தன்கிட்ட வந்து எனக்கு ஒரு சில உதவி வந்து வாங்கிட்டு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி அவன் ஒரு மியூசியத்தை பற்றி சொல்கிறான். பட் அவங்க பேசுகிறத வச்சு பார்க்கும்போது ஆல்ரெடி இதை வந்து அவங்க ட்ரை பண்ணிருக்க மாதிரி தான் வந்து தெரியுது. என்னது மறுபடியுமா? இல்லை இதை நான் வந்து பண்ண மாட்டேன், இதுக்கு வந்து 2 பேர் பத்தாது, நிறைய ஆட்கள் தேவை அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க பேசிக்கிறாங்க. உடனே அவன் சொல்கிறான், எனக்கு தெரியும், அதனால தான் நான் இன்னொரு ஆளையும் கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோயி அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து அறிமுகப்படுத்துகிறான். அந்த க்ளோயை பார்த்தோன்னே நேத்தன் இன்னமும் ஷாக் ஆகிறான். ஆப்வியஸாக ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு தான் நேத்தனுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். உடனே நேத்தன் வந்து இந்த வாட்டி நம்ம மியூசியத்தில் போயிட்டு என்ன திருட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு லேம்ப், அதாவது ஒரு விளக்கை நம்ம திருட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இந்த மாதிரி நேத்தன் என்னது ஒரு விளக்குக்காக நம்ம இவ்வளோ உயிரை பயணம் வச்சு நம்ம போயிட்டு அதை வந்து திருட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவன் சொல்கிறான், இல்லை எனக்கு வந்து இதை திருட சொன்னவர் வந்து நிறைய பணம் கொடுத்துருக்காரு, அதனால தான் நம்ம இந்த ஒரு சின்ன விளக்குக்காக வந்து நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் சொல்கிறான். உனக்கு காசு வேணும் அப்படின்னா நீ வந்து வா அப்படிங்கிற மாதிரியும் வந்து அவன் சொல்கிறான். உடனே நேத்தன் காசுக்காகலாம் இவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ஆள் வந்து இன்னொரு பேப்பரை நேத்தன்கிட்ட வந்து கொடுக்குறான். அதை கொடுத்தோடனே நேத்தன் மார்க்கோ போலோ அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொல்கிறான். மார்க்கோ போலோ அப்படின்னா என்னன்ட்டு எல்லாருக்குமே தெரியும்னு நான் நினைக்கிறேன். அவரை பற்றின வரலாறு அந்த பேப்பரில் வந்து எழுதியிருக்கு. அது என்ன வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குபுலைக்கான் அப்படிங்கிறவருக்கு கீழே மார்க்கோ போலோ வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பல சரக்கு அப்புறம் கோல்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்த ஒரு கப்பலை கிட்டத்தட்ட 16 கப்பல் 600 பேசஞ்சர்ஸோட புறப்பட்டுச்சான். பட் அது வந்து போர்ஷியா அப்படிங்கிற இடத்த ரீச் ஆகும்போது மார்க்கோ போலோ கூட ஒரு 13 பேரும் ஒரே ஒரு கப்பல் தான் அங்கே வந்துச்சான். பட் நடுவில் வந்த ஏதோ ஒரு விஷயத்தால் மற்ற கப்பலுக்கெல்லாம் என்னாச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியலையாம். பட் நாம் அந்த கப்பல் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு நிறைய ட்ரெஷர் கிடைக்கும். பட் அதுக்கான ஒரு சீக்ரெட் தான் இப்போ நம்ம திருட போகிற அந்த விளக்குக்குள்ளே இருக்குது. பிகாஸ் இந்த ஒரு விளக்கை அந்த மார்க்கோ போலோ அப்படிங்கிறவர் தான் வந்து செஞ்சுருக்காரு அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் அந்த பேப்பரில் இருந்து தெரிய வருது. உடனே நேத்தன் என்ன சொல்கிறான்னா, இந்த ஒரு காரணத்துக்காக தான் உன்னுடைய பாஸ் வந்து உன்னை ஹையர் பண்ணியிருக்கணும், பணம் கொடுத்து அதை திருட சொல்லியிருக்கணும். சரி, நான் உனக்கு உதவி பண்ணுறேன், உனக்காக கிடையாது, பட் அந்த மார்க்கோ போலோ அந்த சீக்ரெட்டை நான் கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்லிவிட்டு 3 பேரும் சேர்ந்து அந்த மியூசியத்துக்கு நைட்டில் வந்து போகிறாங்க. பட் அவங்க எதிர்பார்த்ததை விட அந்த மியூசியத்தில் செக்யூரிட்டிஸ்லாம் ரொம்பவும் அதிகமாக இருக்குது. எக்கச்சக்கமான கார்ட்ஸ் வந்து அந்த மியூசியத்தை சுற்றி வந்து இருக்காங்க. பட் எல்லா கார்ட்ஸுமே வந்து ஓரளவுக்கு அவங்க சமாளித்து ஸ்டெல்த்தில் போயிட்டு ஒரு சில பேரை அடித்து போட்டு மயக்கமோட வச்சுட்டு எப்படியோ உள்ளே போயிட்டு அவங்க தேடி வந்து அந்த விளக்கையும் வந்து அவங்க கண்டுபிடிச்சி எடுத்துடுறாங்க. பட் அந்த விளக்கை பார்த்தோன்னே பெருசாக எதுவுமே தெரியல. பட் அதை அவன் உடச்சி வந்து பார்க்குறாங்க. அஃப்கோர்ஸ் அதை உடச்சா தானே அந்த விளக்குக்குள்ளே என்ன மாதிரியான விஷயம் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரியும். அதனால் நேத்தன் வந்து அதை உடச்சி பார்க்குறான். அதை உடச்ச உடனே அதுக்குள்ளே இருந்து ஒரு துண்டு சீட்டை வந்து வச்சுருந்துருக்காங்க. மார்க்கோ போலோ ஒரு துண்டு சீட்டை மடித்து ஒரு விளக்கு வந்து செஞ்சுருக்காரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சரி, ஓகே, அந்த துண்டு சீட்டில் என்ன தான் எழுதிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை படிக்கலான்னு பார்த்தா அந்த துண்டு சீட்டு வெறும் வெத்து பேப்பராக வந்து இருக்குது, எதுவுமே எழுதலை. ஹாரி பிளைன் உடனே சொல்கிறான், இந்த ஒரு துண்டு சீட்டை எடுக்கிறதுக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போய் நேத்தன் வந்து அவனுடைய 8ஆம் அறிவை அவன் அங்கே யூஸ் பண்ணுறான். சல்லியுடைய
டெக்னிக்கலாக வந்து அவங்க பயன்படுத்துகிறான். ஸோ இந்த மாதிரி அந்த விளக்கு செய்யப்பட்டிருக்கக்கூடியதே வந்து ஒரு விதமான ஃப்ளூடை யூஸ் பண்ணி தான், ஒரு ரெசினை யூஸ் பண்ணி தான். அதனால் அந்த ரெசின்லேருந்து வரக்கூடிய நெருப்பை யூஸ் பண்ணி இந்த காகிதத்தில் என்ன எழுதிருக்கு அப்படிங்கிறத நம்ம படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்தன் வந்து கண்டுபிடிக்கிறான். உடனே ஹென்றி கிட்டேருந்து லைட்டை வாங்கி நேத்தன் வந்து அங்கே உடஞ்சி கிடக்கக்கூடிய பீசஸ் எல்லாத்தையுமே வந்து கொளுத்துறான். அதை கொளுத்தின உடனேயே எப்போவுமே நெருப்பு சிவப்பு கலரில் எரியும், இங்கே வந்து பார்த்தா ப்ளூ கலரில் வந்து எரியுது. அந்த ஃப்ளேமுக்கு முன்னாடி அந்த பேப்பரை நீட்டி பார்த்தா அந்த பேப்பர் சாதாரண ஒரு பேப்பரே கிடையாது, அதுக்குள்ளே பார்த்தா ஒரு மிகப்பெரிய மேப்பே வந்து தெரியுது. அந்த மேப்பில் மார்க்கோ போலோ ஒரு ரகசியமான ஒரு மெசேஜை வந்து எழுதி வச்சுருந்துருக்காரு. இந்த மாதிரி நாங்கள் பார்னியோ வழியாக போகும்போது அங்கே நாங்கள் எதிர்பார்க்காத விதமாக ஒரு மிகப்பெரிய சுனாமி அலை வந்து எங்களை தாக்கிருச்சு. அந்த சுனாமியில் நாங்கள் மாட்டிக்கிட்டு தத்தளிச்சப்போ அந்த இடத்துல ஷம்பாலாவில் ஒரு ரகசிய என்ட்ரன்ஸ் வந்து இருக்குது, ஒரு க்ளூவும் அங்கே இருக்குது. பட் ஷம்பாலானா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஹேரிக்கு வந்து சுத்தமாக வந்து புரியல. பட் நேத்தன் ட்ரேக்கை புத்திச்சாலியாச்சு. பட் நம்ம நேத்தன் ட்ரேக்கு தான் வந்து இதை பற்றி ஆராய்ச்சிக்கிட்டே இருக்காரு இல்லையா, அவனுக்கு வந்து அது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதுதான் ஷாங்க்ரிலா. அது வந்து தொலைஞ்சி போன ஒரு நகரம். அதாவது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நகரத்தே வந்து முழுக்க முழுக்க கோல்டில் வந்து பண்ணியிருந்துருப்பாங்கன்னு சொல்கிறாரு. அதாவது நம்ம ஆஸ்கார்டு மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஹேரி, பரவாயில்ல, நமக்கு வந்து வந்தது வீண் போகலை, நீ மேப்பை கூட, நான் வந்து முன்னாடி போகிறேன், நீ பின்னாடி வா, கார்ட்ஸ் வந்து வந்துட போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஹேரி வந்து மேப்பை வாங்கிட்டு மேலே ஏறி போயிட்டுருக்கான். மேலே ஏறின ஹேரி என்ன சொல்கிறான்னா, நேத்தன் மன்னிச்சிரு, நீ என் கூட வந்து அப்படியே புதையில 3 பிரிக்க வேண்டிய சூழ்நிலை வரும், அது வந்து தப்பாக போயிடும், அதனால் நீ வந்து அங்கேயே இரு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கீழே இருக்க ரோப் எடுத்துகிட்டு அவன் எஸ்கேப் ஆகிட்டான். பட் அவன் சும்மா போகாமல் துப்பாக்கி எடுத்து சுற்றி இருக்கக்கூடிய எல்லாம் புதல்களையுமே அவன் ஒரு உடச்சி டேமேஜ் பண்ணிவிட்டு அலாரம் சட்டத்தை ஆன் பண்ணி விட்டுறான். சுற்றி இருக்கக்கூடிய போலீஸ் எல்லாருமே சத்தம் கிட்ட அங்கே வந்துடுறாங்க. பட் நேத்தன் அந்த போலீஸ்கிட்ட இருந்து எப்படியோ தப்பிக்க வந்து முயற்சி பண்ணுறான். பட் வந்து அவனை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி 3 மாதம் அவனும் ஜெயிலில் வந்து போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குட்டி ஜெயிலில் நேத்தன் ட்ரேக் 3 மாதம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஆப்வியஸாக இதை நம்பவே முடியல. ஏன்னா ஒரு லிட்டில் ஜாக்கி ஜான் மாதிரி எல்லா இடத்துலையும் தப்பிக்கிற நேத்தனால் அந்த ஒரு ஜெயிலிருந்து, சின்ன ஜெயிலிருந்து அவனால் தப்பிக்க முடியலையா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கேள்வி நமக்கு வருது. பட் இருந்தாலும் அந்த இடத்துக்கு சல்லி வந்து வராரு 3 மாதத்துக்கு அப்புறம். இந்த மாதிரி நேத்தன் ட்ரேக்கை வெயிலில் வந்து அவர் வெளில எடுக்கிறாரு. இந்த மாதிரி அந்த ஹாரி ஃப்ளைன் அப்படிங்கிறவன் வந்து பர்னியாவில் போயிட்டு அங்கே நிறைய குடைச்சல் வந்து கொடுக்குறான். அது மட்டும் இல்லாமல் ஏதோ பெருசாக அவன் கண்டுபிடிச்சிட்டதாகவும் இது மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சல்லி நேத்தன் கிட்ட சொல்கிறப்போ நேத்தன் வந்து கேட்குறான், உனக்கு எப்பறம் அதெல்லாம் தெரியும், எனக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறப்போ அந்த இடத்துல க்ளோயி வந்து உள்ளே என்ட்ராகிறா. க்ளோயி வந்து உடனே நேத்தனுக்கு கொஞ்சம் ஷாக் ஆகிடுது. உடனே நேத்தன் வந்து என்ன சொல்கிறான்னா, இல்லை க்ளோயி, உன்னை நம்ப முடியாது, அவன் என்னை ஏமாத்தின மாதிரி நீனும் வந்து என் முதல் குத்துறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது, உன்னை நம்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி நேத்தன் வந்து சொல்கிறான். உடனே க்ளோயி, இல்லை நான் ஒன்றும் ஏமாற்ற மாட்டேன், எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், நான் வந்து உனக்கு அதை தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க இடத்துக்கு வந்து போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் க்ளோயி வந்து ஃபுல்லாகவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி போனியாவில் வந்து 2 மாதங்களாக அந்த இடத்துல ஹென்றி வந்து தங்கி பல ஆராய்ச்சிகள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கானா. அது மட்டும் இல்லாமல் அவன் கூட ஒரு மிகப்பெரிய பாஸ் கமாண்டரும் வந்து கூட இருக்கான். அவங்க அங்கேயே தங்கி பல வகையான ஆராய்ச்சிகள் வந்து பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு அந்த இடத்துல எதுவுமே கிடைக்கல. பட் அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மார்க்கோ போலோ சம்மந்தமான புஸ்தகங்கள்லாம் வந்து இருக்குது. அது வந்து அவனுக்கு யூஸ் ஆகாது, நேத்தனுக்கு உனக்கு யூஸ் ஆகும் நேத்தன் அப்படின்னு வந்து க்ளோயி சொல்கிறா. உடனே இந்த மாதிரி நேத்தன் டேக் சொல்கிறான், கண்டிப்பாக அந்த இடத்துல நிறைய பேர் இருப்பாங்க, எனக்கு அது மொத்தத்தையும் அனலைஸ் பண்ணுறதுக்கு 1 நிமிஷம் தேவைப்படும், அந்த 1 நிமிஷத்தில் நீங்கள் எல்லாரையுமே வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே சல்லியும் க்ளோயியும் வந்து அதுக்கு ஓகேவான்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு வந்து போகிறாங்க. அந்த ஃபாரஸ்ட்டில் நேத்தனும் சல்லியுமே வந்து ஒரு பாம்பை வந்து செட் பண்ணி அதை வந்து வெடிக்க வைக்கிறாங்க. அதை வெடிக்க வைத்தது கேட்டோடனே அந்த மிலிட்ரி ஆளுங்க எல்லாருமே வந்து அந்த சத்தத்தை சர்ச் பண்ணுறதுக்காக அங்கே வந்து போயிடுறாங்க. பட் அந்த ஒரு சின்ன கேப்புக்குள்ளேயே வந்து நேத்தன் அந்த இடத்துக்குள்ளே போயிட்டு அங்கே அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாகவே சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிறாரு. அதாவது ஷம்பாலா இந்த இடத்துல கிடையாது, ஷம்பாலாவை ரீச் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு க்ளூ வந்து இருக்குது. அது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கணும். ஏன்னா மார்க்கோ போலோ வந்து ஷம்பாலாவை கண்டே பிடிக்கல, பட் அவர் வந்து பார்த்துருக்காரு. பட் அதை பற்றின டீட்டெயில்ஸ் மட்டும் தான் அவர் எழுதி வச்சுருக்காரு அப்படின்னு நேற்று வந்து சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சுனாமி வந்து அப்போ வந்திருக்கு. பட் 600 பேசஞ்சர் வந்து அப்போ இருந்திருக்காங்க, ஆனால் ஒருத்தர் கூட சாகவே இல்லையா. அப்போ தான் நேத்தனுக்கு ஒரு சந்தேகம் வந்து வருது, ஒருவேளை சுனாமி அந்த இடத்துல வந்துருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே வந்து பயத்தின் காரணமாக உயிர் பிழைக்கணும் அப்படின்னா ரொம்ப உயரமான இடத்துக்கு தான் வந்து போயிருந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அப்படி அந்த உயரமான இடத்துக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் அங்கே பார்த்தா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய குகை வந்து இருக்குது, அதாவது டூம் மாதிரி ஒன்று இருக்குது. அங்கே போய் இவன் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ளே ஒருத்தன் வந்து செத்து கிடக்குறான். அது மட்டும் இல்லாமல் அவன் கையில் ஏதோ ஒன்று இறுக்கி பிடிச்சிட்டு தான் வந்து அவன் செத்து போயிருந்திருக்கான். அது என்னன்ட்டு நேற்று எடுத்து பார்த்தா அது வந்து ஒரு கத்தி. அந்த கத்தியை பர்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நேபாளில் வந்து இந்த மாதிரி கெட்ட ஆவிகளை தடுத்து விரட்டுறதுக்காக இந்த மாதிரி ஒரு வெப்பனை வந்து அவங்க யூஸ் பண்ணதாக வந்து கதையில் வந்து சொல்லுவாங்க. அந்த கத்தியை நேற்று வந்து பாதுகாப்பாக வந்து எடுத்து வச்சுக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த கத்தியை போற்றி வச்சுருக்கக்கூடிய அந்த ஒரு பேப்பர், அதே வந்து ஒரு மேப் தான். அந்த மேப்பை அவங்க சர்ச் பண்ணுறப்ப தான் வந்து தெரிய வருது ஷம்பாலா எங்கே வந்து
அதோடைய கேட் வந்து எங்கே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நுழைவாயில், அதாவது சீக்ரெட் என்ட்ரன்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து அதில் வந்து தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம அந்த இடத்துக்கு போயாகணும்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் அந்த டூமை விட்டு வெளில கிளம்ப முயற்சி பண்ணுறப்போ அந்த இடத்துக்கு மூக்கு மறைச்ச மாதிரி ஹென்ரியும் அவனுடைய ஆட்களும் வந்து வந்துடுறாங்க. எப்படின்னே தெரியல, எல்லா அன்சார்ட்டட் கேம்லையுமே சரி நம்ம ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் ஆளுங்க வந்து வராங்க. அதே மாதிரி இதுலேயும் வந்து வந்துடுறாங்க. அப்போ வந்து ஹென்ரி சொல்கிறான், நான் வந்து சுட்டு கொண்டுடுவேன்டா அப்படின்னு சொல்கிறான். பட் இந்த இடத்துலயே க்ளோயி வந்து நம்மளுடைய எதிரி மாதிரி அப்படியே ஆப்போசிட்டாக வந்து அவள் வந்து ஆள் கட்சி வந்து மாறிடுறா. பட் வந்து அவளும் வந்து நடிக்கிறா. அவள் வந்து நடிக்கல அப்படின்னா அவளையும் வந்து கொண்டுடுவாங்க இல்லையா. அதனால வந்து நாம் வந்து அவளுக்கு எதிரி மாதிரி அவள் வந்து நடிக்க ஆரம்பிச்சிடுறா. பட் அவனுங்க கிட்டே இருந்து நேத்தனும் சொல்லி எப்படியோ தப்பிச்சு அந்த காட்டுக்குள்ளேயே வந்து ஓடுறாங்க. ஓடி வந்தால் ஒரு சின்ன கிளிப் வந்து வருது. அந்த நுனியிலிருந்து கீழே பார்த்தா கடல். சரி, ஒரு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சல்லியும் நேத்தனும் வந்து அங்கேருந்து குதிச்சிடுறாங்க. பட் சல்லி உயரத்துலேருந்து குதிச்சதுனால அவர் கொஞ்சம் வந்து பயந்துட்டாரு. இதுக்கப்புறம் இந்த உயரத்துல இருந்தாலும் என்னால் குதிக்க முடியாது, எனக்கு கொஞ்சம் வயசாயிருச்சு, அதனால நீனும் க்ளோயும் போயிட்டு நேபாள போயிட்டு ஃபுல்லாகவே சர்ச் பண்ணி நீங்கள் தேடின புதையில் இருக்கா இல்லையா பாருங்கன்னு சொல்லிட்டு சல்லி வந்து வீட்டிலே ரெஸ்ட் எடுக்க போயிடுறாரு. அதுக்கப்புறம் நேத்தனும் க்ளோயுமே வந்து நேபாளை சுற்றி பார்க்கறதுக்காக சர்ச் பண்ணுறதுக்காக வந்து போகிறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லோரன் லசார்விக் அப்படிங்கிற இந்த ஹென்ரியோடைய பாஸ் வந்து அவனுடைய மிலிட்ரி ஃபோர்ஸை வச்சு அந்த மொத்த நேபாள், அதாவது நேபாள் கிடையாது, அந்த நேபாளக்கூடிய அந்த ஒட்டுமொத்த ஒரு குறிப்பிட்ட சிட்டியை மட்டுமே வந்து அடித்து துவம்சா பண்ணி வச்சுருக்கான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு டெம்பிளில் தான் வந்து அந்த நுழைவாயில் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த டெம்பிள் எல்லாத்தையுமே வந்து அவன் அடித்து நொறுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு இடைப்பட்ட நேரத்தில் க்ளோயி வந்து எப்படியோ நேத்தன் வந்து கண்டுபிடிச்சி வந்துடுறா. இந்த மாதிரி ஏதோ ஒரு டெம்பிளில் தான் அந்த சீக்ரெட் என்ட்ரன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேத்தன் வந்து சொல்கிறா. உடனே நேத்தனும் வந்து அந்த டெம்பிள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துலையே வந்து உயரமான இடத்துல இருந்து பார்த்தா தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வந்து அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு டாப் ஆஃப் த பில்டிங்க்கு வந்து அவங்க போகிறாங்க. ஒரு ஹோட்டலுக்கு மேலே வந்து போகிறாங்க. அங்கே இருந்து பார்த்தா அந்த டெம்பிள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து நல்லாவே நேத்தனுக்கு வந்து தெரிஞ்சிருது. பட் பிரச்சனை அங்கே என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெம்பிளில் தான் வந்து அந்த லசார்விக்கோடைய ஒட்டுமொத்த மிலிட்ரியும் வந்து வீடு கட்டியே தூங்கிட்டு இருக்காங்க. பட் வேறு வழி இல்லாமல் அவங்க வந்து அதுக்குள்ளே தான் போய் ஆகணும் அப்படிங்கிறதுனால சரின்னு சொல்லிட்டு அது உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ தான் நம்ம எலினாவும் அவள் கூட இன்னொரு ரிப்போர்ட்டரையும் வந்து கூட வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. அந்த இடத்துல வந்து அவள் ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து ரெக்கார்ட் வந்து எடுத்துகிட்டு இருக்கா போல் இருக்கு. ஜேர்னலிஸ்ட் தான் அவள். அதனால் அவளுடைய வேலையை வந்து அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கா. முக்கிய செய்திகள், நேத்தன் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கா போல் இருக்கு. பட் கூட இருந்த ஆளுக்கு நேத்தன் வந்து எதிரி நினச்சிட்டு அவன் நேத்தனை பிடிச்சி அடிக்க போயிடுறான். அதுக்கப்புறம் நேத்தனும் அந்த எலினாவும் இந்த மாதிரி பேசிக்கிறாங்க. கூட இருந்த ரிப்போர்ட்டரும் வந்து அங்கே நிற்கிறான். அதுக்கப்புறம் க்ளோயி வந்து பார்க்குறா எலினாவை. அப்போ உடனே க்ளோயி சொல்கிறா, இவங்க 2 பேரையும் நம்ம வந்து கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா நமக்கு தான் பிரச்சனை வந்துடும். இப்போ கூட பார்த்து நம்ம பேசிட்டு கூட சமயத்தில் மேலே வந்து ஒரு ஹெலிகாப்டர் பறக்குது. உடனே அந்த ஹெலிகாப்டர் இவங்களை நோக்கி தான் வர மாதிரி தெரியுது. உடனே அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டெம்பிளுக்கு வந்து ஓடி போயிடுறாங்க. அந்த டெம்பிளுக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம காளியம்மன் மாதிரி ஒரு மிகப்பெரிய சிலை வந்து இருக்குது. அதாவது அதான் பசில் இருக்குது. பட் அந்த கோவிலுக்குள்ளே நேத்தனும் க்ளோயி மட்டும் போகிறாங்க. எலினாவும் அந்த ஃபிஷ்ஷும் வெளியே வந்து நிற்கிறானுங்க. உள்ளே போய்ட்டு அந்த கோவிலை ஃபுல்லாகவே நேத்தன் வந்து சர்ச் பண்ணி அங்கே வரக்கூடிய எல்லா பசிலையுமே வந்து சால்வ் பண்ணால் அந்த கோவிலுக்குள்ளே இன்னொரு பாதை வந்து ஓப்பன் ஆகுது. அந்த பாதை உள்ளே போனால் அது வந்து இன்னொரு இடத்த வந்து காட்டுது. அந்த இடத்துல போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கீ ஹோல் மாதிரி ஒன்று இருக்குது. இவன் கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த கத்தியை எடுத்து அந்த கீ ஹோலில் சொருகி பார்த்தா அது வந்து ஒரு மலையாட்டம் ஃபார்ம் ஆகுது. அந்த மலை ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் பின் பாயிண்ட் பண்ணி காமிக்கிற மாதிரி வந்து இவனுக்கு தெரியுது. ஒரு சன்லைட் வந்து அதில் கரெக்டாக வந்து படுது. கண்டிப்பாக அதில் தான் சங்கரிலாவுடைய என்ட்ரன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சொல்கிறாங்க. அவனுக்கு தெரியுது கண்டிப்பாக அங்கே தான் சங்கரிலாவுடைய என்ட்ரன்ஸ் வந்து இருக்கும், நுழைவாயில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து தெளிவாக வந்து குறிப்பிட்டிருக்காங்க. உடனே நேத்தன்றைக்கு அதில் குறிப்பிட்டிருக்கூடிய எல்லா விஷயத்தையுமே வந்து அவன் நோட்ஸ் வந்து எடுத்துக்கிறான். உடனே அந்த இடத்துல கன்ஷாட் சவுண்ட்லாம் வந்து கேட்குது. உடனே நேத்தனும் க்ளோயும் வெளில வந்து போய் பார்க்குறாங்க. அந்த இடத்துல ரிப்போர்ட்டர் செஃப்பை வந்து ரிப்போர்ட்டர் இருக்கேன் செஃப்புங்கிறீங்க, அவன் பேர் செஃப்பு. அவனை வந்து துப்பாக்கியிலேயே வயிற்றில் தொலையிட்டாங்க. அவனும் வயிற்றில் அடிபட்டு கீழே வந்து படுத்து கிடக்குறான். அப்போ கூட க்ளோயி என்ன சொல்கிறான்னா, இவன் வந்து நமக்கு சுமையாக தான் இருப்பான், அவனை அங்கேயே விட்டுட்டு நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு சொல்கிறா. பட் நேத்தன் தான் ரொம்ப நல்லவனாச்சு, அவனை எப்படியாவது காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அவனை அப்படியே கைத்தாங்களாக தூக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். பட் எல்லாருமே தப்பிச்சு போயிட்டே இருக்கக்கூடிய சமயத்தில் திரும்பவும் ஹென்ரி கிட்ட வந்து அவங்களாம் மாட்டிக்கிறாங்க. திரும்பவும் க்ளோயி வந்து நமக்கு எதிராக செயல்படுற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடுறா. பட் ஹென்ரி கூட இருக்கக்கூடிய அவனுடைய பாஸ் லசார்பனுக்கு வந்து தெரிஞ்சிருது இவன் கண்டிப்பாக ஒரு ட்ரேட்டராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் க்ளோயை கொண்டு போயிட்டு ட்ரெயினில் அடைச்சி வைங்க அப்படின்ட்டு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நேத்தன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த கத்தியை எடுத்து அவனுடைய அடியாள் கிட்ட வந்து பாதுகாப்பாக வச்சுக்க சொல்லி கொடுத்து விட்டுறான். அதுக்கப்புறம் ஹேரி கிட்ட இவங்களை இங்கே கொண்டுட்டு நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மேப்பையும் வந்து அந்த லெசர்மத் பிடிங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் எலினாவை கொள்ளலான்னு சொல்லிட்டு ஹேரி போகிறப்போ எலினா அவன் மூஞ்சிலே வந்து ஒரு குத்து விட்டுடுறான். அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக யூஸ் பண்ணிட்டு நேத்தனும் எலினாவும் அங்கே தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் நேத்தன் வந்து ஒரு வழியாக எல்லாருமே தப்பிச்சு வந்ததுக்கப்புறம் சொல்கிறான்,
இது மாதிரி நான் எப்படியாவது க்ளோயை வந்து காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த கத்தி அவங்கக்கிட்ட தான் இருக்குது, அது ரொம்பவும் ஆபத்தான ஒன்று, அவங்களுக்கு அது கிடச்சிச்சு அப்படின்னா மிகப்பெரிய அழிவை ஏற்படும், நான் அதை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும், ட்ரெயினுக்கு நான் போயாகணும் அப்படின்ட்டு வந்து அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஜீப்பை தூக்கிக்கிட்டு நம்ம எலினா ஃபிஷரும் நேத்தனும் வந்து அந்த ட்ரெயினை சேஸ் பண்ணிக்கிட்டே வந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் நேத்தனும் ட்ரெயின் கிட்ட போனதுக்கப்புறம் அந்த ட்ரெயினில் வந்து ஜாக்கி சான் மாதிரி வந்து பாஞ்சி வந்து அவன் மட்டும் வந்து போயிடுறான். எலினாவும் நீ பார்த்து போயிட்டு வா, வென்றுவா, வெற்றியோட திரும்பி வா அப்படின்னு வந்து வாழ்த்தி வழி அனுப்பி வந்து வச்சிடுறா. பட் இந்த கேம்லேயே வந்து ஒரு மிகப்பெரிய மாஸ் சீன் இருக்குது அப்படின்னா அது வந்து இந்த ட்ரெயின் சீன் மட்டும்தான். ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீனுன்னே நம்ம வந்து இதை சொல்லலாம். அதுக்கப்புறம் ட்ரெயினில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து சுட்டு கொண்டுட்டு அந்த கத்தி வச்சிருக்கக்கூடியும் வந்து நேத்தன் சண்டை போட்டு அவனையும் கொண்டுட்டு அந்த கத்தியை எடுத்து திரும்பி பார்த்தா அந்த இடத்துல க்ளோயி வந்து நிற்கிறா. நீ எதுக்கு இங்கே வந்த, என்னை காப்பாற்றிக்க, எனக்கு தெரியும், நீ இங்கிருந்து முதல்ல எஸ்கேப் ஆக அப்படின்னு சொல்லிட்டு க்ளோயி வந்து சொல்கிறா. அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்த ஹேரி நேத்தனை வந்து டக்குன்னு வந்து சுட்டுறான். நான் பேசிகிட்டு இருக்கப்போ சுட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ பட் க்ளோயி வந்து நேத்தனை காப்பாற்றுறதுக்காக வந்து ஹேரியை வந்து தடுக்க முயற்சி பண்ணுறான். இதை யூஸ் பண்ணி நேத்தன் வந்து அங்கேயே தப்பிச்சு வந்து போயிடுறான். பட் நேத்தனுக்கு வயிற்றில் அடிபட்டுருக்கிறதுனால அங்கே ஒரு கார்னரில் வந்து உக்காந்துக்கிறான். இதுக்கப்புறம் என்னால் உங்களை கொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேயே வந்து துப்பாக்கி யூஸ் பண்ணி ஒரு ஐடியா வந்து பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் எல்லாரையுமே சுடுறதுக்கும் அவங்ககிட்ட வந்து புல்லட் வந்து கம்மியாக தான் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பக்கத்தில் குமிச்சு வச்சிருக்கக்கூடிய சிலிண்டரை சுட்டு ஒட்டு மொத்தமாக ட்ரெயினையும் வந்து கொலாப்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து அவன் தீட்டுறான். அதே மாதிரி அவன் அந்த சிலிண்டரையும் வந்து சுடுறான். பட் முன்னாடி போகிற ட்ரெயின் வந்து முன்னாடி வந்து போயிருச்சு. பட் இவங்க போகிற காம்பவுண்ட் அந்த ஒரு பாக்ஸ் மட்டுமே வந்து தண்டவாளத்துலேருந்து உருண்டு பிறண்டு அந்த இடத்துல தொங்கிட்டு இருந்திருக்கு. அதில் இருந்து தான் நம்ம நேத்தன் ட்ரைக்கு வந்து எப்படியோ தாவி தம்பட்டம் போட்டு தப்பிச்சு வந்து வந்திருக்காரு. அதுலேருந்து தான் அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து முடிஞ்சிருக்கு. மேலே இருந்து பார்த்தா அவரால் நடக்க கூட வந்து முடியல. ஆப்வியஸாக அவருக்கு வயிற்றில் வந்து சுடுபட்டுருக்காரு. எப்படியாவது தவிர்த்து நம்ம வந்து முன்னோக்கி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரை மயக்கத்திலே பார்த்துட்டு இருக்கிறப்போ முன்னாடி பார்த்தா எவனோ ஒருத்தவன் இந்தியன் தாத்தாவோட மூத்த பேர மாதிரி ஒருத்தவன் தொப்பியை போட்டு அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கான். அதோட நேத்தன் வந்து மயக்கமாக போட்டு விழுந்துடுறான். ஆப்வியஸாக இந்த இடத்துல நேத்தனை காப்பாற்ற ஒருத்தன் வந்துட்டான்னு நினச்சி தான் அவன் மயக்கமே வந்து போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் நேத்தனை அவன் காப்பாற்றி டிபேத்துக்கு கூட்டிகிட்டு வந்து போயிடுறான். பட் அவனுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து தெரியாது, அவனுக்கு டிபேத்தோட மொழி தான் தெரியும். அவன் வந்து டிபேத்தில் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்கான். நேத்தனுக்கு அது சுத்தமாக வந்து புரியவே இல்லை. அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேத்தனை அவங்க கிட்ட கூட்டிகிட்டு போகிறது தான் அவன் சொல்லிட்டு நேத்தனை வந்து அங்கே கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போய் பார்த்தா அந்த இடத்துல நேத்தனுக்கு ஷாக்கிங் தர மாதிரி எலினா வந்து அந்த இடத்துல வந்து இருக்கான். அவன் எப்படி வந்தான்னு சொல்லிட்டு யாருக்குமே வந்து தெரியாது. அதுக்கப்புறம் எலினா ஃபிஷர் நேத்தனை அந்த ஊர்லேயே வந்து ஊர் தலைவர் மாதிரி ஒருத்தர் வந்து இருக்காரு. அவரை பார்க்கறதுக்காக நேத்தனை வந்து கூட்டிகிட்டு போகிறான். அவர்கிட்ட போனோடனே அவர் வந்து நல்லாவே வந்து இங்கிலீஷ் வந்து பேசுகிறாரு. பரவாயில்ல, நீங்கள் நல்லாவே இங்கிலீஷ் பேசுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்கும்போது என் பேர் ஷேஃபர், நானும் வந்த மாதிரி தான் இங்கே சம்பாலாவை தேடி இங்கே வந்தேன். அது மாதிரி இந்த கத்தியை நான் பார்த்தேன், அந்த கத்தி உனக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. உடனே ட்ரேக் வந்து இந்த மாதிரி சொல்கிறான், இந்த மாதிரி சம்பால் எல்லாமே போயிங்க, அங்கே அது மாதிரி ஒரு கடையவே கிடையாது, இந்த மாதிரி அங்கே சிந்தாமணி ஸ்டோனு ஒன்று இருக்கான், அதை தேடி தான் அவனுங்களும் போயிட்டுருக்கானுங்க, பட் அது எல்லாமே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருக்கான். உடனே ஷேஃபர் அப்படிங்கிற அந்த பெரியவர் சொல்கிறாரு, சிந்தாமணி ஸ்டோனை பற்றி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது நேத்தன் சொல்கிறான், அதை நான் மார்க்கோ போலோ அப்படிங்கிறவருடைய ஒரு கடிதத்தில் படித்தேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஷேஃபர் என்ன சொல்கிறாருன்னா, அது எல்லாமே உண்மை, கட்டுக்கதை கிடையாது, நானும் பல வருஷத்துக்கு முன்னாடி அதை தேடி தான் இங்கே வந்தேன், இங்கே நாங்கள் ஒரு 13 பேராக வந்தோம், பட் நான் மட்டும்தான் அப்போது உயிர் தப்பிச்சேன் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. இல்லை அதெல்லாம் சும்மா போய் அப்படின்னு நேத்தன் சொல்ல, இல்லை அதெல்லாம் நீ நம்பணும் அப்படின்னா இந்த பக்கத்தில் நிற்கிறான் பார்த்தியா ஒருத்தவன், அவன் பேர் டென்சன், அவன் வந்து உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவான், அந்த இடத்துல நான் வந்து கண்டுபிடிச்ச விஷயங்கள் எல்லாமே அங்கே பிளேன் கிராஷில் வந்து இருக்குது, நீ அதை போய் எடுத்தினா அவனுக்கு கண்டிப்பாக வந்து புரியும். உடனே இவங்க அந்த குகைக்கு வந்து போய் பார்க்குறாங்க. பட் அந்த குகை ஒரு சாதாரண குகை மாதிரி இல்லாமல் ஒரு கொஞ்சம் பிரம்மாண்டமாகவே வந்து போய்கிட்டே வந்து இருக்குது. அப்படி அவங்க உள்ளே போய் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ அந்த இடத்துல யாரோ ஒருத்தவன் பிக்ஷோ மாதிரி வந்து 2 பேருமே வந்து இடித்து தூக்கி வீசி பறக்க விடுறான். ஒரு டிஃப்ரெண்ட்டான கிரியேச்சர் வந்து அங்கே வந்து வருது, மாடு மாதிரி, பிராக்லெஸ்னருக்கு கொம்பு மறைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து நிற்கிறான். அதை எப்படியோ அடித்து துரத்திட்டு அவங்க மேற்கொண்டு அந்த டெம்பிளுக்குள்ளே போய் பார்த்தா உள்ளே நிறைய பேர் வந்து இறந்து கிடக்குறாங்க. அதாவது அந்த ஷேஃபர் ஒரு வயசான பேசுனார் இல்லையா, அவர் கூட வந்தவங்க அந்த 13 பேரும் இங்கே வந்து இறந்து கிடக்குறாங்க. ஐ மீன் 12 பேர், அந்த 13 பேரில் ஒருத்தர் அவர் மட்டும்தான் வந்து உயிரோட இருக்கார். 13 ராசி இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவர் இருக்கிறது ஆச்சரியமாக இருக்குது. அந்த 12 பேர் வந்து இங்கே இறந்து கிடக்குறாங்க. அப்படி இங்கே என்ன தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழம்பி இருக்கப்போ அவங்களுக்கு ஒரு புக்கு வந்து கிடைக்குது. அப்போ தான் அவங்க எல்லாருமே நாசிஸ் படையை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த மாதிரி அவங்க எல்லாருமே இந்த சிந்தாமணி ஸ்டோன் அப்படிங்கிறத தான் தேடி இங்கே வந்திருக்காங்க. பட் எல்லாருமே வந்து சுடப்பட்டிருக்காங்க. அவங்க பல்லு எல்லாமே வந்து கருப்பாக இருக்குது. அவங்க கையில் வச்சுருக்கிறத நம்ம எடுத்து பார்த்தா அதுக்குள்ளேயுமே வந்து ஏதோ ஒரு ரெசின் தான் வந்து இருக்குது. அதாவது அந்த லேம்பை உடச்சோம் பார்த்தீங்களா, அந்த லேம்பை உடச்சி நம்ம அந்த பேப்பரில் என்ன எழுதிருக்குன்னு படிக்கிறதுக்கு அந்த லேம்பை கொடுத்தணும் இல்லையா, அந்த லேம்ப் மாதிரி தான் இவங்கள்ட்டையும் வந்து இந்த ரெசின் வந்து வச்சுருந்துருக்காங்க. இது நமக்கு பின்னாடி தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெசினையும் வந்து நேத்தன் எடுத்து வச்சுக்கிட்டு வெளியில் வந்து பார்த்தா அவங்களுடைய அந்த குட்டி அழகான கிராமத்தை
லசார் வித் ஆளை வச்சு ஃபுல்லாகவே வந்து கொளுத்தி போட்டான். அதுக்கப்புறம் நேற்று நாங்கள் போய் பார்த்தா தான் தெரிய வருது அந்த இடத்துல மிகப்பெரிய டேங்கையும் வந்து லெசர் வித் வந்து வச்சுருந்துருக்கான்னு சொல்லிட்டு ஒரு வழியாக எல்லாரையுமே வந்து அடிச்சு போட்டு அப்போ தான் நேத்தனுக்கு ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. அங்கே நம்ம பெரியவர் இருந்தார் இல்லையா, அவரை வந்து லெசர் வித் வந்து கடத்திட்டு வந்து போயிட்டான் அப்படின்ட்டு. எப்படியாவது அந்த சேஃபரை நம்ம காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு நேத்தனும் எலினாவும் வந்து போகிறாங்க. உடனே நேத்தன் எலினாவும் அவங்கள காப்பாற்றுறதுக்காக அவங்க வந்து போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு மோனாஸ்டேக், அதாவது மான்கெலாம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டெம்பிள் வந்து ஒன்று இருக்காங்க. அந்த இடத்துல தான் ஷாம்பாலாவுக்குள்ளே போகிறதுக்கான ஒரு ரகசிய நுழைவாயில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இவரை அங்கே கடத்திட்டு வந்து போயிருக்காங்க. ஷேஃபரை காப்பாற்றலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்க எல்லாரையுமே அடிச்சு போட்டு உள்ளே போய் பார்த்தா கிட்டத்தட்ட சாகர நிலைமையில தான் அந்த பெரியவர் ஷேஃபர் வந்து இருக்காரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ கண்டிப்பாக என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனை வந்து பார்த்துருப்ப, இதுக்கப்புறம் நீ கண்டிப்பாக அதை நம்புவ அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நீ அந்த தடியன் அந்த சிம்பாலுக்குள்ளே போயிட்டு அந்த சிந்தாமணி ஸ்டோனை அவன் எடுக்காமல் பார்த்துக்கோ அப்படின்னு அவர் சொல்லிட்டு அவர் அங்கேயே உயிர் தியாகம் பண்ணிடுறாரு. உடனே நேத்தனும், உங்கள் ஆத்மா சாந்தி அடைய நல்வாழ்த்துகள், உங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய நான் போய் அவனை பிடிச்சி கொன்னுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேத்தனும் அவங்க சபதம் எடுத்துகிட்டு மேற்கொண்டு போகிறான். அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் அவன் க்ளோயை வந்து மீட் பண்ணுறான். க்ளோயை மீட் பண்ணதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த கத்தியை வாங்கி தன்னுடைய மொத்த வித்தையுமே வந்து அங்கே இறக்குறான். எப்படியோ அந்த இடத்தையுமே வந்து அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே போயிட்டு அந்த டோரை திறக்கக்கூடிய அந்த சமயத்தில் லெசர் வித் எப்படியோ ஆளுங்க கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு வந்து வந்துடுறான். எப்பவும் போல தான் எல்லாத்தையும் வந்து நேத்தன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி ஆளுங்க வந்து வர்றது சகஜம்தான். உடனே அந்த லெசர்வுக்கு என்ன சொல்கிறான்னா, நேத்தனே உனக்கு பாதை தெரியும், நீ பாதை எங்கே இருக்குன்னு சொல்லிவிடு, அப்படி இல்லைன்னா அவனை கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு உடனே நேத்தனும், நீ எனக்கு கொண்டா எப்படா உனக்கு பாதை தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆமாம் இல்லை மறந்துட்டேன், நீ எனக்கு பாதை எங்கே இருக்குன்னு சொல்லல அப்படின்னா பக்கத்தில் நிற்கிறாளே இந்த அழகு குட்டி இவ்வளோ நான் கொண்டுடுவேன்டா அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். அவளை கொண்டுட்டே அப்படின்னா நான் என்னை குதிட்டு செத்துருவேன் அப்படின்னு சொன்னோடனே, இல்லை அப்படா நான் க்ளோயை கொண்டுவேன் அப்படின்னு சொல்லி யாராவது கொல்லாமல் இருறா அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு பாதையை காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நேத்தன் வந்து பாதையை காட்டுறதுக்காக வந்து போகிறான். அவன் அப்படி போய் அதை ஓப்பன் பண்ணோடனே அது வந்து ஒரு பாலமாட்டம் வந்து போயிட்டே இருக்குது. அந்த பாலம் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மிஸ் ஐலாண்ட் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்து போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பாலம் நிறைவடையாமல் பாதிலே வந்து நீக்குது. அந்த பாலத்தை சரி பண்ண சொல்லிட்டு அவங்க பாஸ் வந்து இவங்க 2 பேரையும் வந்து அனுப்புறாரு. யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஹேரியும் நேத்தனும் வந்து அந்த பாலத்தை சரி பண்ணிட்டு இருக்கிறப்போ அந்த இடத்துக்கு திரும்பவும் அந்த டாக்லஸனுடைய குட்டிகள்லாம் வந்து சூப்ளெக்ஸ் போட வந்து வந்துடுதுங்க. வந்து சும்மா இல்லாமல் எல்லாருமே வந்து அடிச்சு போட்டு தம்சா வந்து பண்ணுது. பட் லெசர் வித் வந்து அவனுடைய ஷாட்கனை வச்சு அதுலேயே 2 மிருகத்தை வந்து அவன் போட்டு தள்ளிடுறான். அதுக்கப்புறம் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறான் லெசர் வித். அப்போ தான் அவனுக்கு தெரிய வருது, ஸோ அவனுங்கெல்லாம் மனுஷங்க தான், ஒரு விதமான மாஸ்க் வந்து மேலே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவனுங்க பார்க்க மனுஷங்க மாதிரி தான் இருக்கானுங்க, பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கானுங்க, அவ்வளோதான். பட் இவங்க ஒருவேளை ஷாம்பாலாவை பாதுகாக்கிறதுக்காக இந்த மாதிரி வேஷம் வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு கதவை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த டோருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய நகரமே வந்து ஒளிஞ்சிருக்கு. பட் பெரிய சிட்டி அப்படின்னு சொல்கிறீங்களே, இந்த இடத்துல ஃப்ளைட்டில் போனாலே வந்து நமக்கு தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லலாம். பட் அதுதான் ஷிம்பாலா. வானத்தில் பறந்தாலும் நம்மளால் வந்து பார்க்க முடியாது, கதவை திறந்தாலும் நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ சரியான வழியை பின்பற்றிட்டு நம்ம வந்து அதுக்கான ஒரே ஒரு கதவு தான் இருக்குமா, அதை திறந்துட்டு போனால் தான் வந்து நம்மளால் ஷம்பாலாக்குள்ளேயே வந்து போக முடியுமா. இதை வந்து ரீசெண்டாக அந்த மூவியில் கூட நம்ம பார்த்துருக்கோம், கல்கியில் கூட. ஆனால் இந்த ஒரு ஷம்பாலா தான் வந்து இந்தியாவோட பெருமையை வந்து ஃபார் கிரை 4 மூலயமா வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சுருந்துருவோம், இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக டோரை திறந்துட்டு இவங்க எல்லாருமே வந்து உள்ளே வந்து போயிடுறாங்க. அப்போ தான் வந்து லார்வஸ் சொல்கிறான், இது மாதிரி எனக்கு தேவையானதெல்லாம் வந்து கிடைக்க போகுது, இதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு தேவையில்லை, உங்களை நான் போட்டு தள்ளிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்னை வந்து நீட்டுறாரு. அப்போ திடீர்னு அந்த இடத்துக்கு நேத்தனுக்கு ஆதரவானம் கிடையாது, எல்லாருமே போட்டு தள்ளுறதுக்காக அந்த இடத்த பாதுகாக்கக்கூடிய மனிதர்கள், அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த ஒரு அனிமல்ஸ் தான் வந்து இந்த மனிதர்கள்லாம் வந்து வந்துடுறாங்க. அவங்க அந்த பக்கம் வர ரிசர்வத்துக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் வந்து அந்த பக்கம் வந்து போயிடுது. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட இருந்து நேத்தன், எலினா, க்ளோய் இவங்க எல்லாருமே வந்து தப்பிச்சு இந்த மாதிரி அவங்க கொஞ்சம் தூரமாக தள்ளி வந்து போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் க்ளோய் இந்த மாதிரி சொல்கிறா, இந்த மாதிரி அவங்கள்ட்ட வந்து மிலிட்ரி ஃபோர்ஸ் வந்து இருக்குது, அவங்க கண்டிப்பாக அந்த என்ட்ரன்ஸை வந்து கிளியர் பண்ணிட்டு முன்னோக்கி வந்து போயிருப்பாங்க, இப்போ நம்ம அங்கே போனோம் அப்படின்னா நாம் தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து க்ளோய் சொல்கிறா. பட் நேத்தன் வந்து எனக்கு இப்போ தப்பிக்கிறதுலாம் வந்து விருப்பம் கிடையாது. பட் நம்ம நேத்தன் என்ன சொல்கிறான்னா, நான் இப்போது எஸ்கேப்லாம் ஆக போகிறது கிடையாது, நான் அவனை கண்டுபிடிச்சி அவனை கொல்லணும். அவன் ஒருவேளை அந்த சிந்தாமணி ஸ்டோனை கண்டுபிடிச்சி எடுத்தான் அப்படின்னா அது இந்த உலகத்துக்கே மிகப்பெரிய ஆபத்தாக வந்து அமைஞ்சிரும். இப்போது இந்த உலகமே என்னுடைய கையில் தான் வந்து இருக்குது, நான் எப்படியாவது அதை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு வந்து நேத்தன் வந்து ஒரு முடிவு எடுக்கிறான். சரி ஓகே, வேறு வழி இல்லாமல் 3 பேருமே அதை வந்து ஏற்றுக்கிட்டு முன்னோக்கி வந்து போகிறாங்க. அப்படி போகிறப்போ அவங்களுக்கு முன்னாடி ஒரு மேலே ஒரு மிகப்பெரிய உயர்ந்த மாளிகை ஒன்று வந்து இருக்குது. அதுக்குள்ளே போய் அவங்க பார்த்தா ஒரு மரம் வந்து இருக்குது. அந்த மரத்துக்கு நடுவில் கிரேட்டோஸ் வெட்டினதுக்கப்புறம் மீதி மிஞ்சம் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஜெல் மாதிரி ஒன்று வந்து இருக்குது. என்ன இது இவ்வளோ ஈஸியாக இது கிடச்சிருச்சு, சரி ஓகே அதை கிட்ட போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அது வந்து ஒரு உண்மையான ஸ்டோனே கிடையாது. அது வந்து ஒரு ஆம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பழைய ரெசின் அப்படின்னு அதை சொல்லுவாங்களாம். பட் அது வந்து ட்ரீக்குள்ளார வந்து இருக்குது.
மரம் வந்து அதை உறிஞ்சி மரம் வந்து அதுலேருந்து ஒரு பாலை வந்து வெளியிடுமா. அப்படி வெளியிடக்கூடிய அந்த ஒரு பால் மாதிரி கூடிய திரவத்தில் தான் வந்து எல்லா விதமான சக்தியும் வந்து இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வருது. அப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி சிரிச்சுக்கிட்டு அந்த ஹேரி அப்படிங்கிறவன் வந்து ரொம்பவும் அடிபட்டு நிற்கிறான். லசார் வித் இவனும் இதுக்கப்புறம் தேவையில்லைன்னு நினச்சிட்டான் போட்டிருக்கு. நல்லாவே கும்முன்னு கும்மிய ரத்த காயத்தோடு அவனை வீசிட்டு அங்கேருந்து போயிட்டான். அவன் தான் மட்டும் செத்தா பரவாயில்ல அப்படிங்கிற விடாமல் நீங்களும் இங்கே வந்துட்டீங்க, நீங்களும் மாட்டி என்னோட சேர்ந்து ஒன்னாரி எல்லோரும் போகலான்னு சொல்லிட்டு அவன் கையில் இருக்கக்கூடிய ஒரு கிர்னேடை வந்து ட்ரிகர் வந்து பண்ணிடுறான். அதில் பயங்கரமான தாக்கத்தை வந்து எலினா தான் வந்து வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் க்ளோயி தான் வந்து எலினாவை கொஞ்சமாக தூக்கிட்டு வந்து வெளில வந்து சொல்கிறா, இதுக்கப்புறம் இவளால் தாக்கு பிடிக்க முடியாது, நம்ம இப்போவே இந்த இடத்த விட்டு வெளில போய் ஆகணும்னு சொல்கிறா. பட் நம்ம நேத்தன்றைக்கு என்ன சொல்கிறான்னா, நீ எலினா கூட்டிகிட்டு வெளில போங்க, நான் வந்து லெசர் வந்து போய் நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேத்தன் வந்து லெசர் வச்சு தேடி வந்து கீழே வந்து போகிறான். அப்படி போகிறப்போ அங்கே கீழே இருக்கக்கூடிய அந்த மரத்துலேருந்து வந்த அந்த நீரை வந்து லெசர் வச்சு குடிக்கிறான். அந்த பால் மாதிரி வரும்னு சொல்லியிருந்தான் இல்லையா, அதை எடுத்து அவன் குடிச்சிடுறான். அதை குடித்த அடுத்த நொடியே அவன் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா தழும்புகளுமே வந்து அடிப்பட்ட காயங்கள் எல்லாமே வந்து மறைஞ்சு போயிடுது. கிட்டத்தட்ட அவன் அழிவில்லாதனாவே வந்து மாறிட்டான். ஹீலிங் இப்போ கூட அவனுக்கு வந்து ஹீலிங் வந்து ஆகுது. கிரேட்டோஸ்க்கு ஆகும் பார்த்தீங்களா, அதே மாதிரி வந்து அவன் ஹீல் வந்து பண்ணிக்கிறான். பட் நம்ம நேத்தன்றைக்கு எவ்வளவோ அவனை சுட்டு கிர்னடெல்லாம் வீசியும் வந்து பார்க்குறான். பட் அவனுக்கு ஒன்றுமே ஆகலை. பட் பக்கத்தில் அவன் குடிச்சிருக்கக்கூடிய அந்த ரெசின் வந்து வந்திருக்கு இல்லையா, அதை சுடுறப்போ மட்டும் அவனுக்கு எஃபெக்ட் வந்து ஆகுது. அந்த ரெசினை சுடுறப்போ அதுலேருந்து வரக்கூடிய ஒரு ஏர் புகை வந்து அவனை அஃபெக்ட் பண்ணுறப்போ அவன் வந்து கீழே வந்து விழுகிறான். சரி, இதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கக்கூடிய அந்த ரெசின் எல்லாத்தையுமே வந்து நேத்தன் வந்து சுடுறான். அதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த லெசர் விச்சும் வந்து வீழ்ந்துடுறான். அடிபட்டு சாகிற நிலைமையில் அவன் நேத்தனை பார்த்து வசனத்தை சொல்கிறான், நான் தான் மான்ஸ்டர்னு இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீ என்னை விட ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டராக வந்து இருக்க, நீ இந்த ஒரு நாளில் மட்டும் எத்தனை பேரை கொண்டு இருப்ப அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அதனால் நீ என்னையும் கொன்னுடு, இறக்கம் காட்டாத, நோ மெர்சி அப்படின்னு வந்து அவன் சொல்லிடுறான். உடனே நேத்தன்றைக்கு சொல்கிறான், நான் இறக்கம் காட்டுவேன், பட் அவங்க காட்ட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மேலே வந்து கை காமிக்கிறான். அந்த மிருகம் மாதிரி சம்பளம் பாதுகாப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அவனுங்கெல்லாம் வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவனுங்க அந்த இடத்துக்கு வந்தோடனே வீக்காக இருக்கக்கூடிய லெசர் வெத்தை போட்டு மொத்துன்னு மொத்திடுறானுங்க. பட் நேத்தன் அங்கேருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் ஓடி போயிடுறான். கிட்டத்தட்ட அந்த இடத்துல நேத்தன்றைக்கு வந்து நிறைய கிர்னேட்லாம் வந்து போட்டு வீழ்த்தினதுனால அந்த இடம் ஆல்மோஸ்ட் வந்து கொலாப்ஸ் வந்து ஆயிடுச்சு. ஃபுல்லாகவே அந்த இடம் தரமட்டம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட அந்த ஒரு மரம் தான் வந்து அந்த ஒட்டுமொத்த இடத்தையுமே வந்து தாங்கிட்டு இருந்திருக்கு. அதை வந்து இவன் கிர்னேட் போட்டு டேமேஜ் பண்ணதுனால அந்த மொத்த இடமும் இப்போ கொலாப்ஸ் வந்து ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நேத்தன் வந்து மேலே வந்து வந்துடுறான். அது மட்டும் இல்லாமல் அந்த இதுக்கு முன்னாடி இவங்க வந்திருந்தாங்க இல்லையா, அந்த பிரிட்ஜ் வந்து ஃபுல்லாகவே வந்து கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிருது. பட் வந்து எலினாவை தூக்கிக்கிட்டு க்ளோயி, நேத்தன் எல்லாருமே வந்து ஓடுறாங்க. எப்படியோ அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு வெளியிலையும் வந்துடுறாங்க. வெளியில் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட எலினா ஆல்மோஸ்ட் சாகிற சுச்சுவேஷனுக்கு வந்து போயிடுறா. அந்த இடத்துல கண்ணை வந்து அப்படியே மூடுது. கண்ணை திறந்து பார்த்தா அவங்க அப்படியே திபெத்தில் வந்து இருக்காங்க. அந்த இடத்துல சல்லியும் வந்து இருக்காரு, க்ளோயும் வந்து இருக்கா. ஒரு சமாதியை வந்து காட்டுறாங்க. இந்த இடத்துல தான் எலினாவை வச்சிருப்பாங்க சொல்லி ஆரம்பத்தில் வந்து நினச்சோம். பட் அந்த இடத்துல எலினா வந்து பார்த்தீங்களா, அந்த ஐயா ஒருத்தர் நமக்கு உதவி பண்ணார் இல்லையா, அவரை தான் வந்து இந்த இடத்துல வந்து பறிச்சு வச்சுருந்துருக்காங்க. எலினா வந்து உயிரோட தான் இருக்கா. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நேத்தனும் க்ளோயும் வந்து பேசிக்கிறாங்க. இது மாதிரி நீ எலினாவை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் நேத்தன், அதனால் நீ வந்து அவகிட்ட உன்னுடைய கருத்தை வந்து சொல்லிடு, உங்கள் 2 பேரும் நான் இங்கேருந்து தனியாக விட்டு போயிடுறேன். அவங்க 2 பேருக்கும் குட் பை சொல்லிவிட்டு எலினா அங்கேருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் சல்லியும் வந்து அந்த இடத்துக்கு வந்து வந்துடுறாரு. இது மாதிரி எலினாவை நீ பத்திரமா பார்த்துக்க, என் கண்ணையே உன்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன், அந்த கண்ணில் இருந்து இந்த அண்ணன் ஆனந்த கண்ணீரை மட்டும்தான் பார்க்கணும், ரத்த கண்ணீரை பார்த்தா உன் உடம்பு ரத்தத்தை எடுத்துருவோண்டா அப்படின்னு வந்து நேத்தனை வந்து சல்லி மிரட்டிட்டு அங்கேருந்து வந்து 2 பேருக்குமே குட் பை சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நேத்தனும் எலினாவும் கொஞ்சம் ரொமான்டிக்காக அப்படியே அங்கேருந்து மலையோட வியூஸ்லாம் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி வந்து கேமை வந்து முடிச்சிருவாங்க. அப்படியே அந்த இடத்துல கொஞ்சம் ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா ஃபேர் கிரை 4 தான். அந்த இடத்துல இருந்து அப்படியே அன்சார்ட்டட் 2 கேமோட கதை வந்து முடியுது. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம்னா நம்ம வந்து இந்த அன்சார்ட்டட் 2 வந்து சொல்லலாம். அதே மாதிரியே கேம் வந்து எந்த அளவுக்கு ப்ளே வந்து பண்ணுதோ அதே மாதிரி கதையுமே வந்து நல்லாவே வந்து நம்ம மனசில் பதிகிற மாதிரி சூப்பராகவே வந்து கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இடையில போரே வந்து அடிக்காது. ஏன்னா ஃபுல்லாகவே வந்து ஆக்ஷன் மட்டும்தான், அப்படியே தொடர்ச்சியாக வந்து போயிட்டே இருவோம். இந்த ஒரு கேமை நம்ம ஒரே நாளில் உட்காந்தோம் அப்படின்னா கூட ஃபுல்லாகவே வந்து முடிச்சிடலாம். பட் ஒரே நாளாக விளையாடாதீங்க, 2 நாள் வந்து எடுத்துக்கங்க. கிட்டத்தட்ட இந்த கேமுடைய கேம் பிளே வந்து நம்ம சேனலில் அஃபிஷியலாக வந்து இருக்குது. நான் விளையாண்டுருக்கேன், நான் எப்படி வந்து அடிவாங்க அப்படிங்கிறத இந்த கேமில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி இந்த கேமை விளையாண்டுருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை வாட்டி விளையாண்டுருக்கீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட்லாம் சொல்லுங்கள். உங்களுக்கு அன்சார்ட்டட்லேயே எந்த சீரிஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச சீரிஸ் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, ஓகே. அடுத்ததாக இன்னும் ஒரு ஸ்டோரி கேமோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் நான் விடைபெறுகிறேன். அடுத்த ஸ்டோரி கேம் வரதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் ஃபியூச்சரில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.